இங்க ராஜகுமாரியா வரப்போற எலோடிங்கிற ஒரு பொண்ணுக்கு வெட்டிங் ட்ரெஸ் போடுறாங்க. அப்போ ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி இருந்த லேசர் டைட்டா கட்டினதுல அவளுக்கு கொஞ்சம் பெயின் உண்டாகுது. இருந்தாலும் அந்த வலியை சகிச்சுக்கிறான். அந்த டைம்ல ஒரு வேலைக்கார லேடி அவளோட ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு கத்திய யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கிறான். ஆனா அது எதுக்காகன்னு அவளுக்கு அப்போ புரியல. எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் மேரேஜும் நடக்க போகுது. ஆனா இந்த மேரேஜ ரொம்ப விசித்திரமா அரண்மனைக்குள்ள வச்சு நடத்தாம ஒரு இருண்ட குகைக்குள்ள வச்சு நடத்த போறாங்க. பிரீஸ்ட் சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அவங்களோட பிளட்ட ஒன்னா சேர்க்கிறாங்க. இளவரசன் எலோடிய தூக்கிட்டு ஒரு பழைய பிரிட்ஜுக்கு வரான். அவளுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம இருந்த டைம்ல சடனா அவன் அவளை அப்படியே சைடு இருந்த பெரிய பள்ளத்துக்குள்ள தூக்கி போட்டுறான். அதிர்ஷ்டவசமா அவ இறந்துக்க மாட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுயநினைவு வந்த உடனே அவ ஹெல்ப்புக்காக கத்துறான். அந்த சத்தத்தை கேட்டு அந்த குகைக்குள்ள தூங்கிட்டு இருந்த ஒரு பயங்கரமான டிராகன் முழிச்சிருது. சடனா அங்க இருந்த ஒரு குகைக்குள்ள பயங்கரமான கர்ஜன சவுண்ட் கேக்குது. என்னன்னு தெரியாம அவன் பயத்துல உறைஞ்சு போயிருக்கான். அடுத்த செகண்ட் அந்த டிராகன் நெருப்ப அவ மேல உமிழுது. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவ வேகமா ஓடி போய் அங்க இருந்த ஒரு கிராக்குக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். அந்த டிராகன் உள்ள வர முடியாததால அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு தேடிட்டு இருக்கான். அப்போ அவ முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் வர ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிடலாம்னு அவ போகும்போது பாறையில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே வந்துகிட்டே இருக்கான். அப்போ ஆல்ரெடி அந்த வேலைக்கார லேடி அவ ட்ரெஸ்ல மறைச்சு வச்சிருந்த கத்தி ஞாபகத்துக்கு வந்து உடனே அதை எடுத்து அந்த பாறையில குத்தி கீழே விழுறதுல இருந்து தப்பிச்சு கஷ்டப்பட்டு மேல வந்துட்டான். ஒரு மணி நேரம் தேடினதுல ஒரு இடத்துல வெளியே தப்பிக்கிறதுக்கான பாதை அவ கண்ணுல படுது. ஆனா அந்த பாதையை சுத்தி கண்ணாடி மாதிரி ஷார்ப்பான கிறிஸ்டல்ஸ் இருக்குது. உடனே அவளோட ட்ரெஸ் கிழிச்சு அதை கையிலையும் காலையும் சுத்தி கட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அவ போடுற அந்த கிரீடத்தை வச்சு மேலே ஏறி போக ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா அதோட டாப்புக்கு வந்துடுறான். அப்போ வெளியே போறதுக்கான பாதை அவ முன்னாடி இருக்குது. தப்பிச்சிட்டோம்னு நினைச்சு அவ முன்னாடி வந்து பார்க்கும்போது அது ஒரு ஆழமான பள்ளமா தான் இருக்கும். வேற வழி இல்லாம திரும்பவும் அந்த குகைக்குள்ளேயே வந்துடுறான். அப்போ அங்க இருந்த பாறையில ஏதோ எழுதி இருக்கிறத கவனிக்கிறான். பார்த்தா அது எல்லாம் இதுக்கு முன்னாடி அந்த குகைக்குள்ள இவள மாதிரியே மாட்டிக்கிட்ட இளவரசிங்க தான் எழுதி இருந்திருப்பாங்க. அந்த இளவரசிங்களோட ஆவிகள் அங்க வந்து எல்லோடி கிட்ட ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை சொல்லுது. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாட்டோட ராஜா அந்த டிராகனோட முட்டைகள்ல இருந்து வெளியே வந்த குட்டிகளை கொடூரமா கொண்டிருப்பான். அப்போ மாட்டிக்கிட்ட அந்த ராஜா அந்த டிராகன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனோட குழந்தைகளை எல்லா வருஷமும் அந்த டிராகனுக்கு பலியிடுறதா அந்த டிராகன் கிட்ட வாக்குறுதி கொடுத்துப்பான். ஆனா அவன் மற்ற நாட்டு இளவரசிங்களை பொய்யா அவரோட பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சு அந்த டிராகனுக்கு பலி கொடுத்துட்டு இருப்பான். அப்போ அவளை கொல்றதுக்காக அங்க வந்த டிராகன் கிட்ட அவன் நடந்த உண்மைகளை சொல்றான். ஆனா அந்த டிராகன் அவ சொல்ற எதையும் நம்பாம அவளை கொலை பண்றதுக்காக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த டைம்ல எல்லோடி அங்க ஒரு இடத்துல மட்டும் காத்து சுழண்டு அடிக்கிறத பாக்குறான். அதை பார்த்ததும் அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே டிராகன் அந்த இடத்துக்கிட்ட வர வைக்கிறான். அப்போ அந்த டிராகன் அவன் மேல நெருப்பை உமிழும் போது சடனா அவன் நகர்ந்துக்கிட்டதால அந்த டிராகனோட நெருப்பு டிராகனையே பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. இப்போ அந்த டிராகனால நகரவே முடியல. அவ சொன்ன உண்மையை நிரூபிக்கிறதுக்காக டிராகன் கிட்ட கையில இருந்து அவளோட காயத்தை காமிக்கிறான். அதை பார்த்ததும் டிராகனுக்கு உண்மை புரியுது. அந்த டைம்ல இளவரசன் அடுத்த மேரேஜுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்போ எல்லோடி அந்த அரண்மனைக்குள்ள வர்றான். பின்னாடியே அந்த டிராகனும் அங்க பறந்து வருது. அப்போ அந்த டிராகன் ஆக்ரோஷத்துல நெருப்ப உமிழ்ந்து துரோகம் பண்ணின இளவரசனோட சேர்த்து அந்த அரண்மனையை மொத்தமா எரிச்சு சாம்பலாக்கிடுது. கடைசியில அந்த கொடூரமான இளவரசனை எல்லோடி பழி வாங்கிடுறான்.